டுவெல்த் ஸ்டாண்டர்ட் 12th ஸ்டாண்டர்டுக்கு வந்துட்டாலே எல்லாருமே சொல்றது, என்னப்பா படிச்சிட்டியா, பப்ளிக் ரெடி ஆயிட்டியா, பப்ளிக் ரெடி ஆயிட்டியா. அடுத்து மார்க் வந்த உடனேயும் உங்க எல்லாருக்கிட்டையும் கேட்கக்கூடிய முதல் விஷயம் உன்னோட டோட்டல் என்ன அப்படின்னா. ஸோ உங்க டோட்டல் மார்க்கை எப்படி ராக்கெட் மாதிரி மேலே ஹையாக போகணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு துணை நிற்க போகிறது தமிழ் அண்ட் இங்கிலீஷ். இந்த தமிழ் அண்ட் இங்கிலீஷில் நிறைய பேர் மார்க் ஸ்கோர் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். லாஸ்ட் மினிட்ல படித்தாலும் நம்மளுக்கு வந்து ஒரு 85 90 வந்தது, அதுக்கு மேலே வர மாட்டேங்குது. அதில் ஒரு 10 மார்க் எடுத்தால் என்னோட ஸ்கோர் வேற லெவலில் இருக்கும் அப்படின்னு யோசிக்கக்கூடியவங்க. அதுலேயும் குறிப்பாக இந்த சினானிம் அண்ட் ஆண்டனிம் ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு வருஷமும் நான் பார்த்துட்டே தான் இருக்கேன். நிறைய பேர் இந்த சினானிம் ஆண்டனிம்ல மார்க் லூஸ் பண்ணிட்டே இருக்காங்க. அதுவும் இல்லாமல் இந்த சினானிம் ஆண்டனிம் பார்த்தீங்கன்னா இது ஒரு ஸ்பெசிஃபிக் பேட்டர்ன் இருக்கு பசங்களா. ரிப்பீட்டடாக கேட்கக்கூடிய சினானிம் ஆண்டனிம் 11th சரி 12th சரி எப்பயுமே இந்த பப்ளிக் எக்ஸாம்ல ஒரு சில வேர்டெல்லாம் ரொம்ப ரிப்பீட்டடாக அதிகமாக கேட்டுட்டே இருக்கக்கூடியதாக தான் இருக்கு. அப்போ அதை நம்ம ஓரளவு நல்லா படிச்சுட்டோம்னா யூஸ்ஃபுல்லாக இருக்குமா இல்லையா? ஸோ அதை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்மளோட வேதாந்தோட ஜேஇ ரிசல்ட் பார்த்தீங்க அப்படின்னா 99.9%. இட் இஸ் ஒன் ஆஃப் த வெரி பிக் அச்சீவ்மெண்ட்டு. ஸோ உங்களில் யாருக்காவது நம்மளோட வேதாந்தோ ஆஃப்லைன் சென்டரில் படிக்கணும்னு விருப்பம் இருந்தால் இப்போவே கீழே இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் எல்லாம் என்ன பண்ணலாம், என்கொயரி போட்டு அட்மிஷன்லாம் போட்டு வச்சுக்கலாம். ஸோ இந்த 11th 12th ஸ்டாண்டர்டோட லாஸ்ட் 10 days ப்ரிப்பரேஷனுக்கு நாங்கள் எல்லாரும் தயாராகிட்டோம். நாங்கள் எல்லாரும் வெறித்தனமாக உங்களுக்காக வீடியோஸ் போட ரெடியாக வந்துட்டே இருக்கோம், வீடியோஸ் போட்டுகிட்டே இருக்கோம். ஸோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ இப்போ நீங்கள் பார்க்குறீங்களா இந்த சினானிம் ஆண்டனிம். ஸோ இதை பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் பார்க்குறப்ப தெரியும் உங்களுக்கு ஒரு வேர்டு கொடுத்துருக்கேன், அதுக்கப்புறம் அதோட சினானிம் அதோட ஆண்டனிம். யூஸ்வலாக நீங்கள் பார்க்குற கைடில் இந்த மாதிரி உங்களுக்கு இருக்காது, சினானிம் தனியாக ஆண்டனிம் தனியாக இருக்கும். ஏன்னா நம்மளுக்கு எக்ஸாம் ஹாலில் நம்ம சினானிமுக்கு படிச்சிருப்போம் அந்த வார்த்தை, ஆனால் அது ஆண்டனிம்ல கேட்பாங்க. யார் யாரெல்லாம் இதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன், சார் இந்த வேர்டோட சினானிம் எனக்கு தெரியும் ஆனால் ஆண்டனிம் எனக்கு தெரியாது. ஏன்னா நான் பப்ளிக் எக்ஸாம் கரெக்ஷன் போனப்பையும் சரி, பப்ளிக் எக்ஸாமுக்கு ஹேண்டில் பண்ணப்ப 11th 12th இங்கிலீஷ் எடுத்திருக்கேன் நான் ஸ்கூலில் ஒர்க் பண்ணுறப்ப. அந்த பசங்க வருஷம் எப்பயுமே பண்ணக்கூடிய மிஸ்டேக்கு இதுதான். அதாவது சினானிம் படிச்சிடும், அதோட ஆண்டனிம் டக்குன்னு ஞாபகம் வராது எக்ஸாம் ஹால். அதனால இது நானாக ப்ரிப்பேர் பண்ணது. ஒரு வேர்டு, அதுக்கு பக்கத்தில் அதோட சினானிம், அதுக்கு பக்கத்தில் அதோட ஆண்டனிம், இந்த மாதிரி கொடுக்குறப்ப பசங்களுக்கு ஈஸியாக இருக்கும். சார் இந்த பிடிஎஃப் கிடைச்சா நல்லா இருக்கும்னு யாருக்கெல்லாம் தோணுது? அந்த பிடிஎஃப் கிடைச்சா நல்லா இருக்கும்னு தோணுச்சுன்னா வீடியோட டிஸ்கிரிப்ஷனை இந்நேரம் நீங்கள் பார்த்துருப்பீங்க நம்புகிறேன். ஸோ அதில் ரொம்ப அழகாக எல்லா யூனிட்டுக்கும் நான் வந்து என்ன அப்படின்னா சினானிம் ஆண்டனிம் கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக அதை டவுன்லோட் பண்ணுங்கள். யார் யாரெல்லாம் டவுன்லோட் பண்ணிட்டீங்கன்னு கீழே கமெண்ட் பாக்ஸ்லையும் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. ஸோ டெஃபினட்டாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதே மாதிரி நான் வந்து பிடிஎஃப்ஸ் நிறைய இப்பயே கொடுத்துட்றேன். எக்ஸாம் டைமில் நீங்கள் போய் தேடிட்டு இருக்க தேவையில்லை. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு டாப்பிக்கில் எப்படி படிக்கணும், இந்த மாதிரி ஒரு 2 to 3 minutes உங்களுக்கு ஒரு சின்ன ஐடியா, ஒரு சில விஷயங்கள் பாயிண்ட்ஸ் சொல்லிட்டு ஒரு பிடிஎஃப்பும் நான் கொடுத்துறேன். ஏன்னா நம்மள நிறைய பேர் இன்னைக்கு ஒரு பிடிஎஃப் குடும்பத்தில் தான் நம்ம எல்லாருமே இருக்கோம். ஸோ பிடிஎஃப் கொடுத்தா நான் படிச்சிருவேன் அப்படின்னு நீங்கள் எல்லாருமே சொல்லுவீங்க. அதனால தான். அண்ட் ஏர்லி மார்னிங் தினம் நம்ம 1 மார்க்குக்காக குவிஸ் வச்சுட்டு இருக்கோம். நாளைக்கு பார்த்தீங்க அப்படின்னா டைம் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணியிருக்கேன், அது என்னென்னு நோட் பண்ணிக்கோங்க. ஸோ கரெக்டாக அந்த வீக் குவிஸையும் அட்டன் பண்ணிடுங்க. ஸோ தட் யுவர் இங்கிலீஷ் மார்க் இஸ் கோயிங் டு சூப்பர் டூப்பர் ஹையாக மாறப்போகுது. கண்டிப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. டடா. இஃப் யூ கான்ட் தென் ஹூ கேன். உங்களால் முடியாட்டி யாரால முடியும்? பாய்.